Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6 more on the internet. We will see the topic social networking. ஸோ நம்ம இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சோசியல் நெட்வொர்க்கிங்குடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா ஹை லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஒரு கரண்ட் பிளேசஸில் இருந்துக்கிட்டு ஸோ வேர்ல்டு லெவலில் எந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற பர்சனையும் நம்ம கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸை நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சோசியல் நெட்வொர்க்கிங். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பர்சன் வேர்ல்டு லெவலில் எந்த ஒரு பிளேஸஸில் இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு பர்சனை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சோசியல் நெட்வொர்க்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சோசியல் நெட்வொர்க்கிங் ஆப்ஷன்ஸ் என்னென்ன, அந்த சோசியல் நெட்வொர்க்கிங்கை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன சோசியல் நெட்வொர்க்கிங் இது வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். A website that provides a visual community for people to keep in touch with friends or share common interest in is called a social networking site. ஸோ ஒரு சோசியல் நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்றத பாருங்கள். ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட் மூலயமா ஒரு பர்சன்ஸ் அனதர் ஒன் பர்சனோட டைரக்ட் இன்ட்ராக்ட் இல்லாமல் டைரக்ட் பர்சனை மீட் பண்ணாமல் என்ன பண்ண முடியும், அவங்கக்கிட்ட த்ரூவாக அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் ஃபார் யூஸிங் இன்டர்நெட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன்ஸ் ஒரு குரூப்பாகவோ ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிற ஒரு ஃபார்மேஷன்ஸாகவோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் டு அனதர் பர்சன், தட் மீன் ஷேர் காமன் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்ட் சோசியல் நெட்வொர்க்கிங் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காமனான ஒரு அப்ளிகேஷன்ஸை ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் மூலமா அதர் ஏரியாவில் இருக்க ஒரு பர்சன்ஸை இன் மோர் தென் பீப்புளை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷன்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெப்சைட் த்ரூ த நெட்வொர்க் வழியாக அந்த டூ பர்சன்ஸோ ஆர் மோர் தென் பர்சன்ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சோசியல் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் 6 degrees வாஸ் த ஃபர்ஸ்ட் சோசியல் நெட்வொர்க்கிங் சைட். ஸோ முதல்ல கண்டுபிடிச்ச சோசியல் நெட்வொர்க்கிங் சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 degrees. ஓகேங்களா? தென் இட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் 1997 to 2001. Then came Friendsters in 2002, MySpace in 2003, Facebook in 2004 and Twitter in 2006. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா 6 degreesக்கு அப்புறம் இன் மோர் தென் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த 6 degrees எந்த காலகட்டத்தில் நம்ம பயன்பாட்டில் இருந்தது பார்த்திங்கன்னா 1997 1997 2001 வரைக்கும் இருக்கிற காலகட்டங்களில் இந்த 6 degrees என்ற சோசியல் நெட்வொர்க் சைட் வந்து நம்ம பாப்புலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சோசியல் நெட்வொர்க்கிங் சைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2002 வர ஆரம்பிக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ்டர் அண்டு 2003 வந்த மைஸ்பேஸ் அண்டு 2004 வந்த ஃபேஸ்புக் அண்ட் 2006 வந்த ட்விட்டர். ஸோ இந்த சோசியல் வெப்சைட் எல்லாமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபர்தர் இயரில் லான்ச் பண்ணிவிட்டு சோசியல் நெட்வொர்க்கிங் அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை க்ரியேட் பண்ணிச்சு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் டுடே த மோஸ்ட் பாப்புலர் சோசியல் நெட்வொர்க்ஸ் ஆர் ஃபேஸ்புக், மைஸ்பேஸ் அண்டு ட்விட்டர். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பாப்புலராக இருக்கிற சம் சோசியல் நெட்வொர்க்ஸ் சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், மைஸ்பேஸ் அண்டு ட்விட்டர். ஓகேங்களா? தென் லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் தம். ஸோ இந்த ஆப்ஷனல் ஃபேஸ்புக், மைஸ்பேஸ், ட்விட்டர் இந்த ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம சம் அதர் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேஸ்புக். நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் ஃபஸ்ட்டு சோசியல் நெட்வொர்க்கிங் ஆப்ஷன்ஸில் இருக்க ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஃபேஸ்புக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ்புக் இஸ் எ வெரி பாப்புலர் சோசியல் நெட்வொர்க்கிங் சர்வீஸ். ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான யூஸராக இருக்கிற ஒரு சோசியல் நெட்வொர்க்கிங் சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக். ஓகேங்களா? தென் இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 2004 பை
Mark Zuckerberg, who was a student at Harvard University, USA. ஸோ இந்த ஃபேஸ்புக்கை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஜூகர்பர்க். ஸோ இவர் 2004 தான் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த ஃபேஸ்புக்கை சோசியல் நெட்வொர்க்கிங் சர்வீஸை சைட்டாக க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியுடைய ஸ்டூடெண்ட். ஓகேங்களா. ஸோ அவருடைய ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக இந்த ஃபேஸ்புக் சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்டை அவர் மேக் பண்ணார். ஓகேங்களா. தென் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க் ஜூகர்பர்க் க்ரியேட் பண்ண இந்த ஃபேஸ்புக் சைட் இண்டிவிஜுவலாக இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க மட்டும் பயன்படுத்துறதுக்கு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் தட் அதர் யூனிவர்சிட்டி அண்ட் அதர் பீப்புள்ஸ் ஜென்ரல் பீப்புளுக்கும் இது யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. தென் ஹீ இஸ் த மார்க் ஜூகர்பர்க். ஸோ இவர் தான் ஃபேஸ்புக்கை க்ரியேட் பண்ண பர்சன். ஓகேங்களா. மார்க் ஜூகர்பர்க். Initially, Facebook membership was for Harvard students only. ஸோ இந்த ஹார்வர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபேஸ்புக்குடைய மெம்பர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேங்களா. தென் லேட்டஸ்ட் இட் வாஸ் எக்ஸ்டெண்ட் டு அதர் யூனிவர்சிட்டி அண்ட் தென் டு த ஜென்ரல் பப்ளிக். ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இதனுடைய ஃபேஸ்புக்குடைய மெம்பர்ஷிப்பை என்ன பண்ணாங்கன்னா விரிவுபடுத்த ஆரம்பித்தாங்க. அந்த விரிவுபடுத்துகிற அந்த சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணாங்கன்னா அதர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் ஆஃப்டர் தட் இப்போது கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் லெவலில் இருக்கிற ஃபேஸ்புக் யூசர் ஸோ ஜென்ரல் பீப்புளுக்கும் இதை என்ன பண்ணாங்க ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. தென் டு யூஸ் ஃபேஸ்புக் யுவர் ஃபர்ஸ்ட் ஹேவ் டு ரிஜிஸ்டர் ஆஸ் இட் மெம்பர். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா ஃபர்தராக இந்த ஃபேஸ்புக்கை நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா. தென் ஸோ திஸ் இஸ் த ஃபேஸ்புக் ஐக்கான் வித் எஃப் அண்ட் தென் ஹேண்ட் தம் சிம்பிள். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் திஸ் இஸ் த ஃபேஸ்புக் சைன்இன் பேஜ். கோ டு என்டர் த first number, so that means first name and then your name, your originality name, and then enter your email address or mobile number and registration password. So அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். அண்ட் the same time பிலோ 18 கீழே இருக்கிற பர்சன்ஸ்க்கு என்ன ஆகக்கூடாதுன்னா இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகக்கூடாது அப்படின்ற பர்பஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஆட் பண்ணுறாங்க. டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை ஃபிக்ஸ்டு இன் திஸ் டே மந்த் அண்ட் இயர். டே மந்த் அண்ட் இயர் பேசிஸில் என்ன பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் கான்செப்டை அந்த ஃபேஸ்புக் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜஸ்க்கு கொண்டு வராங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு சைன் இன் த பர்சன் ஃபீமேல் கேண்டிடேட்டா ஆர் மேல் கேண்டிடேட்டா அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சர்வேக்காக எடுக்கிறாங்க பை செலக்டிங் திஸ் மேல் ஆர் ஃபீமேல் கேண்டிடேட். ஓகேங்களா. தென் ஸோ ஆஃப்டர் ரிஜிஸ்டர் திஸ் பேஜ். ஸோ இந்த பேஜஸில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் லாகின் பேஜஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா. அந்த லாகின் பேஜஸில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண அந்த மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு ரெக்வைர்ட் பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை கொடுத்து என்ன பண்ணலான்னா கோ டு கிளிக் த லாகின். ஸோ லாகின் ஆப்ஷன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணது என்ன ஆகுனா உங்களுக்கான லாகின் பேஜ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த லாகின் பேஜஸில் உங்களுக்கான ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். திஸ் இஸ் த ஃபேஸ்புக்கான பேஜஸ். ஸோ இந்த ஃபேஸ்புக் பேஜஸில் பார்த்தீங்கன்னா COVID-19 இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் இப்போ கரண்ட்டாக இருக்கிற பேஜுடைய ஹோம் பேஜஸ் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப்ஸ், மார்க்கெட் பிளேஸ், வீடியோஸ், ஈவெண்ட்ஸ், மெமரிஸ், சேவ் அண்டு சி மோர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸில். அட் த சேம் டைம் ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸோட நீங்கள் சேட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் பர்சன்ஸை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். டெக்ஸ்ட் வாய்ஸ் ஆர் வீடியோ வாய்ஸ் ஆர் இமேஜஸ் பிக்சர்ஸ் வாய்ஸ் நீங்கள் அவங்க கூட இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஷேரிங் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் யூ கேன் ஃபில் டீட்டெயில்ஸ் டு யுவர் பர்சனல் ப்ரொஃபைல். ஸோ நீங்கள் உங்களுக்கான பர்சனல் ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா
சம் பர்சனல் டீட்டெயில்ஸை அங்கே என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா லாகின் ஆகுது. ஸோ ஆஃப்டர் தட் யூ கேன் ஃபில் டீட்டெயில்ஸ் டு யுவர் பர்சனல் டீட்டெயில். ஓகேங்களா? தென் யூ கேன் ஆட் அதர் யூசர் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நியூஸ், மெசேஜஸ், ஃபோட்டோகிராஃப் எக்ஸெட்ரா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் சர்க்கிள்ஸில் இருக்கிற ஒரு பர்சன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலிமா நியூஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், மெசேஜை ஷேர் பண்ண முடியும், அண்ட் தென் ஃபோட்டோகிராஃப்ஸை இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாத இன் அனதர் வீடியோஸ் சம் அதர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் அண்ட் ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் யூசர் கேன் ஆல்சோ ஃப்ரம் காமன் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் colleges, of schools or college friends. ஸோ இந்த காமன் ஃபேஸ்புக் யூசேஜ் இன்ட்ரெஸ்ட் குரூப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஆப்ஷனல் பேசிஸில் குரூப்பை ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் கொலிஜஸ் கூட ஒர்க் பண்ணுற கொலிஜஸ் நேம் ஆர் தெரிஞ்சவங்க நேமில் என்ன பண்ணுவீங்க, குரூப்பை ஃபார்ம் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் ஆஃப் காலேஜ் ஆர் ஆஃப் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் குரூப்பை ஃபார்ம் பண்ணுவீங்க, ஆர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கேட்டகரி பேசிஸில் நீங்கள் காமன் இன்ட்ரெஸ்ட் குரூப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் மெனி கம்பெனிஸ் ஹேவ் செட்டப் தர் ஃபேஸ்புக் பேஜ் டூ. ஸோ மெனி கம்பெனிஸ் அவங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜஸை என்னவா அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ்புக்குடைய லாகின் பேஜஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜஸை ஹோம் பேஜஸாக அசைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கவுண்டிங் ஆஃப் த மெம்பர்ஷிப். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம். ஸோ மெனி கம்பெனிஸ் ஹேவ் செட்டப் தர் பேஜ், ஃபேஸ்புக் பேஜஸாக அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் next one, this helps to connect and communicate with client and customers, especially young people. ஸோ இந்த ஃபேஸ்புக் உடைய கனெக்ஷன் என்ன மாதிரி ஆர்டர் பேசிஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கம்யூனிகேட் வித் த கிளைண்ட் டு கஸ்டமர். ஒரு கஸ்டமருக்கும் அவங்களுடைய கிளைண்ட்டுக்கும் இடையில் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வேவ் அப்ரோச் பண்ணுறதுக்காக இந்த ஃபேஸ்புக் இப்போ வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அட் த சேம் டைம் யங் பீப்புள்ஸ், இளைஞர்கள் மத்தியில் ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணணும், ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வேவை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக். ஓகேங்களா? தென் ஃபேஸ்புக் வெப்சைட் இஸ் கான்ஸ்டன்ட்லி அப்டேட் பை ஆடிங் நியூ ஃபியூச்சர் டு இட். இப்போ பார்த்திங்கன்னா டே பை டே இந்த ஃபேஸ்புக்கில் சம் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதால எவ்ரி சம் டியூரேஷன் பேசிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் டேக்கிங் அண்டு மொபைல் அட்வர்டைஸிங். ஸோ பார்த்திங்கன்னா நார்மல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மொபைலுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலை. அட் த சேம் டைம் லொக்கேஷன் கரண்ட்டாக அவங்க இருக்கிற அந்த லொக்கேஷன்ஸை டேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் எந்த லொக்கேஷன்ஸில் இருக்காங்க, அவங்களுடைய மேப் லொக்கேஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் தென் அட்வர்டைஸ்மெண்ட், ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பேயபிள் அட்வர்டைஸ்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் அந்த ஃபேஸ்புக் வெப்சைட்டுக்குள்ளார அவங்க இன்சர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? தென் இட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் சைட் ஃபார் அப்லோடிங் ஃபோட்டோஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறதுக்காக தான் இந்த வெப்சைட்டை காமன் கம்யூனிகேஷன் வெப்சைட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லிங்க்டின். ஸோ இந்த ஃபேஸ்புக்கை பற்றி நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சோசியல் நெட்வொர்க்கிங் சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டின். ஸோ இந்த லிங்க்டின் வெப்சைட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மோர் தென் பீப்புள் ஜாப் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஜாப் வேக்கன்சியை நம்ம அதர் ஆன்லைனில் ஷேர் பண்ணுற மெத்தடில் ஆன்லைன் கம்யூனிகேஷன்ஸை நம்ம டெவலப் பண்ணணும். ஒரு ஜாப் அவைலபிலிட்டியை மோர் தென் பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த லிங்க்டின் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? லிங்க்டின் இஸ் எ சோசியல் நெட்வொர்க்கிங் சைட் ஃபோக்கஸிங் ஆன் ப்ரொஃபஷனல்ஸ் இன்க்ளூடிங் ஜாப் சீக்கர்ஸ். ஸோ இந்த லிங்க்டின் சோசியல் நெட்வொர்க்கிங் சைட் என்ன பர்பஸ்க்காக மெயினாக ஃபோக்கஸாக டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் சீக்கர்ஸ், தட் மீன்ஸ் வேலை தேடுற ஒரு பர்சன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லிங்க்டின் சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்டை மேக் பண்ணாங்க. ஓகேங்களா? தென் இட் இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் அண்ட் க்ரோவிங் ரேபிட்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் இந்த லிங்க்டின் என்ற சோசியல் வெப்சைட்
பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்குது. இந்த லிங்க்டின் வெப்சைட் மூலயமா மோர் தென் பீப்புள்ஸ் அவங்களுக்கு தேவையான மாதிரியான வேலை ஜாப்ஸை டிசைனிங்கை மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை டெவலப் பண்ணி கொடுக்குது. அதே சேம் டைம் மோர் தென் க்ரோத். ஸோ அதனால் மோர் தென் அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு இந்த லிங்க்டின் சோசியல் வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த லிங்க்டின் லாகின் பேஜ். ஸோ இந்த லாகின் பேஜஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்டர் யுவர் phone number or email address, then next your password and then sign in option. So this is the first one option. Or another one option பார்த்தீங்கன்னா sign in with Google account, that means Gmail account நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா you can directly go to click the is bottom sign in with Google option. ஸோ இந்த ஆப்ஷன் பேஸஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவையான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் the LinkedIn page will be open. ஸோ இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ஜாப்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் அவுட் ஆகும். இஃப் யூ வாண்ட் டு லைக் திஸ் பேஜ் ஆர் இஃப் யூ ஃபாலோ திஸ் ஒன் பர்சன், ஸோ ஒரு பர்சன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த கண்டினியூட்டிவாக அந்த பர்டிகுலர் ஜாப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேதர் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எஸ். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் சோசியல் நெட்வொர்க்கிங்னா என்ன, அந்த சோசியல் நெட்வொர்க்கிங்க்கான பாப்புலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற சோசியல் வெப்சைட் நெட்வொர்க்கிங் வெப்சைட் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி ஃபர்தர் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணோம். இன் சம் அதர் ஆப்ஷன்ஸை பற்றி நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.